159 ரன்னை எடுத்துட்டு 18 ஓவர்லயே மேட்ச முடிச்சு விட்டீங்களேயா. இப்படி வந்து ராஜஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, எப்படியும் ராஜஸ்தானோட பேட்டிங் சும்மா மரண மாசா வந்து இருக்கும். இன்னைக்கு வழக்கம் போல ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல தெருக்கி விட போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஷமி வந்து நான் ஒரே ஓவர்ல 2 பேரோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வாலை தூக்குனாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல துருவ் ஜுரலோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. சரி, வைபவ் சூரியவன்சி வழக்கம் போல அதிரடி காட்டுவார்னு பார்த்தா அவரும் அடுத்த ஓவர்லயே வந்து அவுட் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து 3 விக்கெட்டை இழந்து ராஜஸ்தான் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியான் பராக், ஹெட்மேர்னு சொல்லிட்டு மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க. அதுல இன்னைக்கு ஜடேஜா வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் அதிரடி காட்டினாரு. இந்த மாதிரி எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஓரளவு டீசென்டான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் 20 ஓவர் முடிவுல 159 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல 159 ரன் சேஸ் பண்றதுலாம் பெரிய விஷயமா, ஈஸியா லக்னோ சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு வந்து ரிஷப் பண்ட், மார்க்ரம், ஆயுஷ் பதுரின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 3 பேருமே வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க. லக்னோவுக்கு இன்னைக்கு ஆரம்பமே வந்து சரியில்லைங்க. அதுக்கப்புறம் மத்த பேட்ஸ்மேன்ஸ்னால அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியல. இன்னைக்கு மிச்சல் மார்ஸ் மட்டும்தான் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. அவர் இருக்க வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சுங்க. சரி, லக்னோ இந்த மேட்சை வின் பண்ணனா கூட கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருவாங்க, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனா கூட இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்பதாங்க 18வது ஓவர் பவுலிங் போட வந்தாரு ஜோஃப்ரா ஆர்ச்சரு. வந்த மனுஷன் மயங்க் யாதவோட விக்கெட் எடுத்தாருங்க. அந்த விக்கெட்டை ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தாருன்னு சொல்றதை விட துருவ் ஜுரல் எடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷன் வேற லெவல் கேட்சை பிடிச்சி அசத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல இன்னொரு விக்கெட்டே வந்து எடுத்தாரு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல லக்னோ வெறும் 119 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை ராஜஸ்தான் 40 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. உண்மையில அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே பேட்டிங்ல மரணாடியே கொடுத்து அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க 159 ரன் எடுத்தது அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு லோ ஸ்கோரை வச்சு கூட நாங்க டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான் மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தானோட மரண மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுல ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 இல்ல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மத்த பவுலர்ஸும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து ராஜஸ்தானால இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.